குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். நிறைய பேர் இந்த மெசேஜ் எங்களுக்கு புரியலன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், 25 வருஷம் முன்னாடி இருந்தால் எனக்கும் புரியாது. ஆனால் ரொம்ப கவனமாக நான் உட்காந்து கேட்டேன். ரொம்ப கவனமாக கேட்டேன், ஆர்வமாக கேட்டேன். கடவுள் பலத்தை உதவிக்கு கூப்பிட்டேன். நீங்கள் கடவுள் பலத்தை உதவிக்கு கூப்பிடலன்னா இது புரியாது. ரொம்ப ரொம்ப சாதாரண மேட்டர் தான் பேசுகிறேன், சாதாரண விஷயந்தான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுங்க. ஏன்னா அந்த 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 திங்கிங் உங்களை விட்டு போட்டோம். இது ஒன்றும் புரியாதுன்ற திங்கிங்கை விட்டுட்டு இதை நல்லா தெரிஞ்சுங்க. இது சாதாரண தமிழில் பேசுகிறேன், சாதாரணமாக புரிஞ்சுக்கிற மேட்டர் தான் பேசிகிட்ருக்கேன். அதனால் அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் தெரியாத புரியாத பல விஷயங்களை அப்படியே வச்சுட்டாங்க. ஈஸியாக நம்மளை சாமி மாத்திரம் கூப்பிட்டு பூஜை மாத்திரம் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ரகசியங்களை நமக்கு சொல்லவே இல்லை, நமக்கு தெரிவிக்கவும் இல்லை, அவங்களுக்கும் தெரியாது. ரைட்டா? ஸோ 25 வருஷம் முன்னாடி எனக்கும் தெரியாது. ஆனால் எல்லாமே என்கிட்ட சொன்னார். 25 வருஷம் முன்னாடி சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னா ரொம்ப தெளிவாக சொன்னதெல்லாம் ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்தார். ரைட்டா? அந்த மாதிரி உங்களுக்கும் எல்லாமே புரிய வரும். ஓகே? ஆனால் நான் இப்போ பேசுகிறது புரிஞ்சிக்கலன்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா ரொம்ப சாதாரண, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக நான் பேசாமல் ரொம்ப சாதாரண பாஷையில் ரொம்ப சாதாரண விதமாக நீங்களாம் புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறேன். அதனால் சில பேர் புரியலன்னு சொல்கிறவங்க ஏன் புரியலன்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கவனமாக கேட்கல, ஈர்ப்பு கொடுத்து கேட்கல. நீங்கள் ஜஸ்ட்டு ஏனோ தானோன்னு கேட்டால் ஒன்றுமே புரியாது. அது கிளியர் தான். கவனமாக கேட்டிங்கன்னா, ஆர்வத்தோடு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக எனக்கு புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ புரியும், இல்லாட்டி புரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் ஈர்ப்போடையும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப தெளிவாக சிம்பிளாக தான் சொல்கிறேன் நான். பாருங்களேன், நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்தோம்ல, நம்ம எல்லாருமே பிறந்துட்டு நம்ம எதுக்கு பிறந்தோன்னு யாருக்குமே தெரியாது. எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது. இப்போது சப்போஸ் பாருங்களேன், ஒரு இந்து குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வளர்ந்து அந்த இந்து மத பிரகாரம் போயிடும், அந்த வீட்டில் இருக்கிற சடங்கு பிரகாரம் போயிடும், அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த குடும்பத்தோட அதே இதில் போயிடும். சரியா? அதே முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துடுச்சுன்னா போயிடும். அதே மாதிரி கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறந்துச்சுன்னா அதே ஃபார்மாலிட்டியில் அதே ப்ரொசீஜரில் போயிடும். ஆனால் இது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இது 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 நான் இந்துவாக தான் பிறந்தேன், கடவுள் என்னை இந்துவாக பிறக்க வச்சுட்டாரு அப்படின்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னை கிறிஸ்டினாக பிறக்க வச்சுட்டாரு, என்னை முஸ்லீமாக பிறக்க வச்சுட்டாரு. அதுதான் தப்பு. நல்ல தெளிவாக புரிஞ்சுக்க. அப்படிலாம் யாரையுமே பிறக்க வைக்கல அவர். நீ பிறந்ததுலேருந்தே நீ இந்துவாக இருக்கணும், பிறந்ததுலேருந்தே நீ கிறிஸ்டினாக இருக்கணும், பிறந்ததுலேருந்தே நீ முஸ்லீமாக இருக்கணும்னு சொல்லவே இல்லை. மனிதர்களை உருவாக்குனது அது. அப்போது உங்களை ஒரு சாதாரணமாக எப்பவும் பிறக்கிற ஒரு குழந்தையாக தான் பிறக்க வைக்கிறார். ரைட்டா? ஆனால் எந்த இடத்துல வரீங்களோ அந்த இடத்துல இருக்கிறவங்க உங்களை குழப்பிடுறாங்க. சரியா? ஆனால் உங்கள் கூட உறவாடுறதுக்கு அவருக்கு ரெடியாக இருக்கார் எந்த நிமிஷமும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இந்துவில் பிறந்தாலும் சரி, கிறிஸ்டினாக பிறந்தாலும் சரி, முஸ்லீமாக பிறந்தாலும் சரி, அவர் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் வேறு. இங்கே எங்கே பிறந்தாலும் சரி. ஆனால் அவர் தான் உங்களை பிறக்க வச்சுருக்காரு. அதனால் அவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, பிறந்துடுது நம்ம எப்படியும் அங்கே பிறந்துட்டோம். ரைட்டா? கெட்ட சக்தி என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே பிறந்துட்ட உடனே அவங்கள வச்சுக்கிட்டு நீ இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருவோம். இது பிகினிங்கில் பிறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிப்போம். சரிங்களா? அப்போது ஆனால் நம்ம பிறக்கிறது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, ஓகே இந்துவில் பிறந்தோம், முஸ்லீமில் பிறந்தோம், கிறிஸ்டியனில் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. பிறந்தது எதுக்குன்னா, இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு காரணமே அவர் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அந்த பிளானை செய்து முடிக்கிறதுக்கு தான் உங்களை கொண்டு வந்துருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு பிளான். நான் சும்மா சொல்லலைங்க, நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ஏதோ சொல்லிகிட்ருக்கேன். இல்லை, நிறைய மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப தெளிவாக அவருடைய வேலையை அற்புதமாக செய்து முடித்து இந்த உலகத்தில் கொண்டு போயிருக்கார்.
அற்புதமா. அவர் என்ன செய்யணும்னு தீர்மானிச்சாரோ, அத அழகா செஞ்சு முடிக்க வச்சு, ஜெயிக்க வச்சத நான் பார்த்தேன். நான் பார்த்துருக்கேன். ஆதி காலத்துலேருந்தே 2000, 3000, 4000 வருஷத்துலேருந்தே இது நடக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்க. தெரியாததால நம்ம அ ஏதோ நெனச்சுட்டு இப்படி நடக்கிறோம். நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா? 2000, 3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள எழுப்பிட்டு, அ ஒரு ஒரு நாட பிடிக்க வச்சு, அந்த அ அவன் முன்னாடி போய் நெறைய போராட்டங்கள சந்திச்சு, ஒரு நாடையே கம்ப்ளீட்டா கிளியர் செய்து, செட் பண்ணி, ஒரு நாடையே உருவாக்குறான். நெனச்சு பாருங்க. நாட உருவாக்கி, அத அத ஜனங்களுக்கு குடுக்குறான். பங்கிட்டு குடுக்குறான். அது எவ்வளோ பெரிய வேலைன்னு நெனைக்கிறீங்க? ஆனா, அவன் பொறந்ததுலேருந்து கரெக்ட்டா அவன் கடவுள் சொல்றதையே கேட்டே நடந்ததால, அவரு வேலைய கம்ப்ளீட் பண்ணாரு. ரொம்ப டஃப்பான வேலையா இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ரைட்டா? இந்த மாரி நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். நெறைய பேர. ஆதி காலத்துலருந்து, சரித்திரத்திலிருந்தே பார்த்துருக்கேன். இப்போ 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 இந்த உலகத்தில கூட பார்த்துட்டுருக்கேன். அவங்க அவங்களுடைய செயல கரெக்ட்டா செய்து முடிக்கிறாங்க. அப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படிப்பட்டவங்கள பார்த்துருக்கேன். இதுதான் ஆக்சுவலா கடவுள் எல்லார்கிட்டயும் செய்ய விரும்புறது. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த கெட்ட சக்தி இருக்கான் பாருங்க, அவன் செய்ய விடாம டைவர்ட் பண்ணி, அவனுடைய வழியில கொண்டு போய் உங்கள நாசம் பண்ண பார்க்குறான். இப்போ கடவுள் உங்கள பார்த்துட்டாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமா, அற்புதமா, அதிசயமா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அத சந்தோஷமா, அதே நேரத்தில அவருடைய வேலையும் அழகா உங்க மூலமா செய்து முடிப்பார். அவர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு. உங்க த்ரூ ஒரு விஷயம் செய்து முடிக்கிறதுக்கு ரெடியா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த ப்ராசஸ்க்கு நீங்க வரணும். அப்ப நீங்க இப்ப கேட்கும்போதே புரிஞ்சிருப்பீங்க. ப்ராசஸ் என்னது? எதுலயோ பொறந்துடுறோம், எங்கேயோ பொறந்துடுறோம். அங்கருந்து கிளீன் பண்ணி எடுத்து, நான் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாள் பேசுவாரு. அதுக்கப்புறம் நான் தான் உன்ன நடத்தப் போறேன்னுவாரு. அந்த மதமும் நடத்தப் போறதில்ல, அந்த வீடும் நடத்தப் போறதில்ல, அ அந்த சமுதாயமும் நடத்தப் போறதில்ல. எதுவுமே உங்கள நடத்தப் போறதில்ல. அவர் அழகா நடத்திக் கொண்டு போவாரு. நீங்க செய்ய வேண்டிய வேலைய அற்புதமா சொல்லிக் குடுப்பாரு. அப்புறம் அந்த வேலைய கம்ப்ளீட்டா முடிச்சு, நீங்க சந்தோஷத்துல உங்கள உட்கார வைப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட கூட்டுப்பாரு. "வாப்பா போதும். வேலைய முடிச்சாச்சா? வா! இனிமே என்கிட்ட வந்து உட்காரு" அப்படின்னுவாரு. என்ன அற்புதமான வாழ்க்கை பாருங்க. இது இல்லாம நம்ம எங்கேயோ அலையிறோம். பிரச்சனைன்னு சொல்றோம். துடிக்கிறோம், குதிக்கிறோம். ஆனா, இது மாத்திரம் புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கங்களேன், உங்க பிரச்சனைலாம் காணாம போயிடும். காணாமல். நீங்களே அதிசயப்படுவீங்க. எங்க போச்சு அந்த பிரச்சனைன்னு? வியாதியிலேருந்து எல்லா பிரச்சனையும் தூக்கி தூக்கி குப்பத்தொட்டில போட்டுருவாரு. உங்கள அற்புதமா கொண்டு போவாரு. நல்லா உண்மையா இத நம்புங்க. அதனால இந்த விஷயத்த இந்த ஒரு 5, 10 நிமிஷம் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு பெருசா எல்லாம் புரிஞ்சு அப்படியே முன்னாடி போயிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமா ஒரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு போடும். சரிங்களா? இப்போ இதுக்காக தொடர்ந்து இதை கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. வெரி குட். ஞாயிற்றுக்கிழமை வந்தவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். நிச்சயமாக பெரிய நன்மைகளை நீங்க இன்னும் பார்க்க போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசின விஷயங்கள மறக்காதீங்க. அது மறந்து போயிடுவீங்க. அதனால தான் இந்த மெசேஜ ரெகுலரா நீங்க கேளுங்க. டெய்லி கேளுங்க. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வாருங்க. அப்படி வரும்போது ஒரு 6 மாசம் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய தெளிவு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்சோன்னா, அது பிரகாரமா முன்னாடி போங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால தொடர்ந்து நம்ம சொல்ற இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.